மன வேதனையோட கும்பிடுறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, என்னங்க நாங்க நாட்டு நட்டுறோம், பாதி அழிஞ்சு போயிருக்கு. தமிழ்நாடு விவசாய நாடு இல்லையா? வேற என்ன பெரிய தொழில் இருக்கு? அப்ப விவசாயம்னா என்ன கிள்ளுக்கீரையா? மனம் கஷ்டமா இல்லையா? சாப்பாடு போடுற பூமியாச்சே இது. நான் நேற்று பார்த்த அரிசி மூட்டை எங்க தெரியுமா வரும்? கடைசியில நம்ம ரேஷன் கடைக்கு தான் வரும். நாத்து முடிச்ச அரிசியை போடுவாங்க, கடைசியில அது ₹1 ₹2 அந்த அந்த அரிசி அங்கதான் வந்து சேரும். ஏதோ புது டெக்னிக் ஒண்ணு இருக்கு. நாங்க அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கற்பூரவள்ளியோ இல்ல ஓமவல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, கற்பூரவள்ளி இலை, அந்த இலைய வந்து நல்லா அரைச்சி அதை தண்ணியில கலந்து இதுல தெளிச்சுட்டா அந்த இலை எல்லாம் இந்த ஆகாய தாமரை இலை செத்துரும், அதனால அப்ப தண்ணி கிளீன் ஆயிடும் அப்படின்றாங்க. இதனால அப்படிலாம் பண்ண முடிஞ்சா நல்லதுதான். இருந்தாலும் அரசாங்கத்துடையக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வேலைன்னா, இதை முதல்ல கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்தாதான் பக்கத்துல இருக்கிற நிலத்துல இருந்து பயிர் பண்ண முடியும். மன வேதனையோட கும்பிடுறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, என்னங்க நாங்க நாட்டு நட்டுறோம், பாதி அழிஞ்சு போயிருக்கு. நேத்து போய் பாக்குறோம். நேத்து வந்து சேத்தியாத்தோப்புல ஒரு 2 நாள் முன்னாடி போய் பாக்குறேன். நெல்லு எல்லாம் அப்படியே மூட்டையா 1,85,000 மூட்டை நெல்லு ஒரு கோடவுன்ல அடுக்கி வச்சுட்டு அத எல்லாம் அப்படியே முளைச்சு போச்சு. அப்படியே 15 நாள் நாத்து மாதிரி முளைச்சு போயிருக்குது. இதெல்லாம் எப்படி இது எந்த விதத்துல இதை சேர்க்கறது? அப்ப தமிழ்நாடு விவசாய நாடு இல்லையா? வேற என்ன பெரிய தொழில் இருக்கு? விவசாயம் தான் நம்ம எல்லாருமே பண்றோம். பாதி பேர் நம்ம அண்ணனுங்க இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இப்ப மூதாதையர் விவசாயம் பண்ணவங்க தான். இங்க எல்லாருமே விவசாய நாடு. அப்படி இருக்கும்போது விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் வேற. அதுல வந்து 3 அமைச்சர்கள் போடுங்க நாங்க எத்தனையோ முறை சொல்லிட்டோம். விவசாயத்துக்கு 3 அமைச்சர் போடுங்க, இரிகேஷனுக்கு ஒரு அமைச்சர் போடணும், அதே சமயம் இந்த மருந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு தனியா, ஹெர்பலுக்கு ஒரு அமைச்சர், இது மாதிரி விதவிதமா அமைச்சர் போட்டு கவனிங்கன்னு சொல்றோம். ஆனா இந்த ஒரு அமைச்சரை போடுறாங்க, அந்த அமைச்சர் கூட இது கவனிக்க மாட்டாங்க. பாதி சமயம் வந்து இந்த இடத்த யாருமே பாக்கல. இந்த ஊர்ல நேத்து வந்து அந்த கடையை திறந்திருக்காங்க, அங்காடியை திறந்துட்டு பக்கத்துலயே இருக்குது, 6 அடி தூரத்துல இருக்குது. இந்த இந்த வாய்க்கால பாக்காமயே போயிட்டாங்க. வெட்டார பார்க்கவே இல்ல, அந்த இலையும் பார்க்காமயே போயிட்டு இருக்காங்க. எப்படிங்க இது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வராரு, வந்து அந்த இடத்த பார்க்கவே இல்ல, பக்கத்துலயே இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, கடையை திறந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது என்ன நியாயம்? அப்ப விவசாயம்னா என்ன கிள்ளுக்கீரையா? மனம் கஷ்டமா இல்லையா? சாப்பாடு போடுற பூமியாச்சே இது. இதுதானே டெல்டா மாவட்டம் எல்லாரும் பெருமையா சொல்லிட்டு சாப்பாடு போடுற பூமியை கண்டுக்காம விட்டா எப்படி சாப்பாடு கிடைக்கும்? நான் நேத்து பார்த்த அரிசி மூட்டை எங்க தெரியுமா வரும்? கடைசியில நம்ம ரேஷன் கடைக்கு தான் வரும். அதை என்ன பண்ணுவாங்க, கிளீன் பண்ணி அது கருப்பா இருக்கிறதெல்லாம் இது பண்ணி நாத்து முடிச்ச அரிசியை போடுவாங்க, கடைசியில அது ₹1 ₹2 அந்த அந்த அரிசி அங்கதான் வந்து சேரும். அதான் நடக்க போகுது. அதே போல இவங்களுடைய கோரிக்கை வந்து நிவாரணம் ஏற்கனவே வந்து மழை பெஞ்சதுக்கே 1,05,000 அவங்க சொல்லியிருக்காங்க. 1,05,000 ஏக்கர் வந்து அந்த பயிர் வந்து வீணாயிடுச்சு. எல்லாம் சேட்டலைட் மேப்பிங் தானே, நேரா வந்து யாருமே பாக்குறது இல்ல. குத்து மதிப்பா அங்க இருந்து பார்த்தா இது வீணாயிடுச்சு அது வீணாயிடுச்சு, அங்கிட்டு போட்டு ஒரு 1,05,000 தான்ட்டாங்க. அது 1,50,000 லட்சத்துக்கு மேல கூட ஏக்கர் நெல் வீணாயிருக்கலாம், அந்த நிலம் வீணாயிருக்கலாம். அதுக்கு வந்து நிவாரணம் இன்னும் வந்து சேரல. அதுக்குள்ள அடுத்த பாதிப்பு. இப்ப திருப்பி ஒரு வடகிழக்கு இந்த பருவமழையிலயும் எல்லாம் உள்ள தண்ணி வந்து ரொம்பி போய் நாத்தெல்லாம் செத்து போச்சு. அப்ப எப்படிதான் வந்து என்ன பண்ணுவாங்க? எழுந்துக்கவே விடாம போட்டு அடி நடிச்சா இயற்கை தான் செய்யுது. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தானே. அரசாங்கமா மக்களை பாதுகாக்காம இதே மாதிரி கம்முன்னு விட்டுட்டா பாராமுகமாக இருப்பதுல எவ்வளவு பெரிய கொடுமை. அப்ப இந்த விவசாய மக்களுக்கு யார் தான் பதில் சொல்லும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.